திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் அதிமணி அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஆணவ கொலை செய்தவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆணவ கொலை செய்தவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் அதிமணி அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆணவ கொலை செய்தவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக நெல்லையிலிருந்து சரவணன் இணைந்துள்ளார். சரவணன், இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த சுர்ஜித் என்ற வாலிபர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் ஐடி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று முன்தினம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கேடிசி நகர் என்ற பகுதியில் தனது தாய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக சித்த மருத்துவமனைக்கு கூட்டு வந்த சுர்ஜித் தன்னுடன் பள்ளி பருவத்திலிருந்து பழகி வந்த இளம் பெண்ணின் தம்பி சுர்ஜித் என்பவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கவினை அழைத்து சென்று அப்பகுதியில் வைத்து ஒரு படுகொலை சம்பவமானது அரங்கேறி இருந்தது. அதன் பிறகாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் சுர்ஜித் என்ற வாலிபர் மீது நெல்லை சரக டிஐஜி சந்தோஷ் அதிமணி உத்தரவில் தற்போது ஒரு குண்டர் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது கைது செய்து சிறையில் இருக்கக்கூடிய சுர்ஜித்தின் பெற்றோர்கள் தாய் மற்றும் தந்தை இருவருமே சப் இன்ஸ்பெக்டர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களையும் நேற்றைய தினம் சஸ்பெண்ட் செய்து அரசு உத்தரவானது பிறப்பித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உயிரிழந்திருக்கக்கூடிய கவினின் மரணத்திற்கு நீதி கேட்டு தொடர்ச்சியாக இன்று 3வது நாளாக அவரது உடலை வாங்காமல் பெற்றோர்களும் உறவினர்களும் அப்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேற்று முன்தினம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட கவினின் உடலானது தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அரசு சார்பாக வழங்கப்பட்ட 6 லட்சத்திற்கான காசோலையை கவினின் பெற்றோர் வாங்க மறுத்திருக்கிறார்கள். தங்களது மகனின் மரணத்திற்கு நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நேற்று மாலை சுமார் 4 மணி நேரம் நெல்லை மாநகர காவல் ஆணையாளரிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் கவினின் சகோதரர் பிரவீன் மற்றும் குடும்பத்தினர் நேற்று கலந்துக்கிட்டாங்க. 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதன் காரணமாக காவல்துறை விசாரணையில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று கவினின் சகோதரர் பிரவீன் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவினின் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கை சிபிஐ வசம் மாற்றும் வரைக்கும் தாங்கள் உடலை வாங்கப் போவதில்லை என்றும் குடும்பத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் ஆறுமுகமங்கலம் பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக நெல்லை மாவட்ட காவல்துறையின் சார்பாக கூடுதல் போலீசார் அங்கு பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்று காலை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்தை நெல்லை மாநகர காவல் உதவி ஆணையாளர் சுரேஷ்குமாரின் உத்தரவின் பேரில் அவரை விசாரணையில் எடுத்து ரகசிய இடத்தில் வைத்து தற்போது சுர்ஜித்தை விசாரித்து வரக்கூடிய நிலையில் சுர்ஜித் மீது தற்போது குண்டர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக கவின் யாருடெல்லாம் பேசியிருந்தார், யாருடன் தொடர்பில் இருந்தார் என்ற விவரங்களை சேகரிப்பதற்காக கவினின் செல்போன் தற்போது நெல்லை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வசம் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவிற்காக காத்திருக்கக்கூடிய நெல்லை மாநகர காவல்துறையினர் நீதிமன்றத்தின் மீது உத்தரவு பிறப்பிக்குமே ஆனால் கவினின் செல்போனை ஆய்வு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்தின் செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக யாரும் இருவரும் பேசியிருக்கிறார்கள், எப்படி இந்த கொலை சம்பவம் அரங்கேறியது, இந்த கொலையில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை இன்று நெல்லை மாநகர காவல்துறையினர் சுர்ஜித்திடம் கேட்க இருக்கிறார்கள். தற்போது பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டு போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய சுர்ஜித் மீது குண்டர் வழக்கு தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பராசக்தி, விரிவான தகவலுக்கு நன்றி சரவணன். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.